بسم الله الرحمن الرحيم اللهم افتح لي فيه أبواب فضلك وأنزل علي فيه بركاتك. நிறுத்தவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருமறை குர்ஆனை ஓதுகிறோம், ரமலானில் மாங்கு என்று ஓதுகிறார்கள். ஷிர்க் பித்அத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய சமூகமாக வாழவில்லை. மார்க்கம் தடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் ஓத ஓத வரதட்சணை வாங்குகிறார்கள். வட்டியின் அடிப்படையில் வியாபாரத்தை உருவாக்குகிறார்கள். மதுவை விட்ட சமூகமாக வாழவில்லை. திருமறை குர்ஆனை ஓதுகிறார்கள், படிக்கிறார்கள். பெற்றோரை நோவினை செய்யக்கூடிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனை படிக்கிறார்கள், ஓதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணான ஹராமான உணவை தின்னுவதை இன்னும் விடவில்லை. ஹலாலை தேடி போய் சம்பாதிக்கக்கூடிய சமூகமாகவும் சிலர்கள் வாழவில்லை. என்ன மாற்றத்தை இந்த சமூகம் ஏற்படுத்தியது? திருமறை குர்ஆன் எமக்கும் இறங்குகிறது. நாமும் படித்த வசனத்தை இன்றைக்கு ஓதிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஹலாலை பேசுகிற அதே மனிதன் சேர்ந்த ஹராமையும் செய்கிறான். நன்மை ஏவிக்கொண்டே தீமையும் புரிகிறான். நல்ல பார்வை பார்க்க வேண்டும் என்று உபதேசிக்கப்பட்ட மனிதன் கெட்ட பார்வையும் பார்க்கின்றான். தடுக்கப்பட்ட ஆபாசம் என்று ஷரியத் சொல்கிறது. ஒரு பக்கம் பேசிக்கொண்டே ஆபாசத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், தனிமையில் பார்த்துக் கொண்டிருக்கிறான். தேவையில்லாத பேச்சுக்களை நிறுத்த வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அடுத்தவரை பற்றி துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை படித்துக் கொண்டே அடுத்தவரை துருவி துருவி ஆராய்கிறான். என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? திருக்குர்ஆன் ஒரு சமூகத்தை மாற்றி போட்டது. மாற்றி போட்ட அளவுக்கு ஒரு புரட்சியை குர்ஆன் ஏற்படுத்தியது. உலகம் முழுக்க ஆய்வு செய்கிற வேதத்தில் திருமறை குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றத்தை போன்று வேறு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று பல அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார் என்று சொன்னால், அந்த குர்ஆன் எமக்கு முன்னால் பல பேரை மாற்றி இருக்கிறது. ஆறுமுகமாக இருந்தான், அல்லாஹ்வுடைய வேதம் உள்ளே நுழைகிறது. அப்துல்லாவா இன்றைக்கு நடமாடுகிறான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆறுமுகமாக இருந்தார்கள், சத்தியத்தை புரிகிறான். இன்றைக்கு இஸ்லாம் அவனை அப்படியே தழுவுகிறது. ஈஸ்வரனாக இருந்தார், இயற்கை மார்க்கம் உள்ளே நுழைந்து இன்றைக்கு ஈஸ்வரன் யஹ்யாவாக இன்றைக்கு நம்முடைய நண்பர் நடமாடிக்கொண்டிருக்கிறார். பார்க்கிறோம், முருகன் என்ற பெயரில் நடமாடிக்கொண்டிருந்தார். அவருக்கு இஸ்லாம் புரிகிறது, திருமறை குர்ஆனை படிக்கிறார். இன்றைக்கு முஹம்மதாக நடமாடுகிறார். எத்தனையோ கிறிஸ்தவ பெருமக்கள், எத்தனையோ கடவுள் இல்லை என்று சொல்லப்பட்ட பல மக்கள் நம் நாட்டிலே, எங்கேயும் போக வேண்டாம், மறைந்த அப்துல்லா பெரியார்தாசன் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய நபரில் இருந்து அத்தனை பேரின் சமூகத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம் கண் முன்னால் பல பேர் உதாரணத்தை காட்ட முடியும். எனக்கு குர்ஆன் கிடைத்தது, மார்க்கத்தை வழங்கினேன், சத்தியம் உள்ளத்தில் நுழைந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு என்று கலிமாவை மொழிந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குர்ஆன் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது உலகம் முழுக்க, நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் உட்பட. ஆனால் எமக்கு என்ன மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியது என்பதை, என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை கவலையோடு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகத்தில் திருமறை குர்ஆன் எங்களிடம் இல்லை என்ற கவலை, கண்களில் கண்ணீர் வடித்த சஹாபிய பெண்மணிகள் உண்டு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய இழப்பில் முழு மதீனாவும் கவலையில் மூழ்கிறது. முழு மதீனாவிலும் கவலையில் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறது. அபூபக்கருக்கும் கண்ணீரை விட முடியவில்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கண்ணீரை விட முடியவில்லை, அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இழப்பை தாங்க முடியவில்லை. பாருங்கள், சென்று ஒரு பெண்மணியை பார்த்து வருவோம். யார் முடிவு பண்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தயாராகிறார்கள். யாரு? அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து வளர்த்தி ஆளாக்கிய அவருடைய சிறிய தாயார். இன்றைக்கு மதியம் கூட அந்த வகுப்பை நாம் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து ஆளாக்கிய சிற்றனையுடைய பேர் என்ன? சிறிய தாயாருடைய பேர் என்ன? உம்மு ஐமன். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்க போவோம் என்று கிளம்புகிறார்கள். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இருவரும் நேரே செல்கிறார்கள். வீட்டுக்குள் சென்றவுடன் இவர்களை பார்த்ததும் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஏற்கனவே கவலையோடு இருக்கிறார்கள் அபூபக்கரும் உமரும். சென்று வந்து ரசூல் நேசித்த, ரசூலை வளர்த்தி ஆளாக்கிய, மடியில் போட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த ஒரு ஜீவன் இந்த பூமியில் இன்று உண்டு. அந்த ஜீவனை ரசூலுடைய மௌத்துக்கு பின்னால் நாமும் சென்று தினமும் ரசூல் பார்த்ததை போன்று நாம் இருவரும் சென்று அவர்களிடம் சென்று ஆறுதல் பெறுவோம் என்று அங்கே போனால், இந்த ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தாயார் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக அழுகிறீர்கள் தாயே கேட்கிறாங்க. நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பதை விட, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடம் இருப்பதை விட
அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்த விஷயம் அல்லவா? இந்த உலகத்துடைய இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த இருப்பிடம் அதல்லவா சிறந்தது? அவர்கள் அல்லாஹ்விடம் இருப்பதை பற்றி நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களா, கவலை கொள்கிறீர்களா? சிறந்த தர்ஜாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் போய்விட்டார்களே, ஏன் கவலை கொள்கிறீர்கள் என்று அம்மையாரிடம் 2 பேரும் கேட்ட உடனே அழுகை நிறுத்தாமல் அந்த தாயார் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்காக மட்டும் நான் அழவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்காக மட்டும் நான் அழவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியில் இறங்கி மூத்தானதற்கு பின்பு, மரணித்ததற்கு பின்பு எதுவும் முடிந்து விட்டது? வஹீ நின்று விட்டது. இன் கத்தா வஹ்யஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குவான், நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் அந்த வசனத்திற்கு அழைப்பு கொடுப்பான், எமக்கு ஹலாலை சொல்லித் தருவான், இது சரியான பாதை என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி நம்மை செம்மைப்படுத்தக்கூடிய, தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பொக்கிஷமான, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த பொக்கிஷமான திருமறை குர்ஆனிய வசனம் ரசூலுடைய மௌத்தோடு நின்று விட்டதே. எனக்கு உண்டான கவலை நபியுடைய மௌத்துக்கு மட்டுமல்ல, குர்ஆனுடைய வஹி நின்று போனது எனக்கு இன்னும் மிகப்பெரிய கவலை என்று தாரையாக கண்ணீர் வடித்த செய்தியை நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே ஆதாரப்பூர்வமா பார்க்கிறோம் என்று சொன்னால், பாசத்திற்குரியவர்களே, அவர்களுடைய கவலை எவ்வாறாக இருந்தது, அவருடைய வருத்தம் எவ்வாறாக இருந்தது? ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உம்மத் தங்களை சரிப்படுத்தினார் என்று சொன்னால், நம்மை மாற்றக்கூடிய அளவுக்கு எந்த சிந்தனையை உருவாக்கி இருக்கிறோம் என்பதுதான் இன்றைய பொதுவான இன்றைய ரமலானில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் உருவாக்கிய சமூகம் என்கிற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேதத்தை வைத்து ஒரு சமூகத்தை புரட்டி போட்டார்களோ, எந்த சமூகம் திருமறை குர்ஆன் எங்கே ஆளுகிறதோ, குர்ஆன் எங்கே இருக்கிறதோ, அங்கே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு புரட்சி இன்றைக்கு உலகம் முழுக்க ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது ரசூலுடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் போய்கொண்டிருக்கிறது. அந்த புரட்சியை வரலாற்று பார்வையில் சஹாபாக்களுடைய அடிப்படையில் எந்த அளவுக்கு அந்த மாற்றம் வேண்டுமோ அந்த மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் நாமும் உணர வேண்டும். அந்த மாற்றத்துக்குரியவர்களாக நம்மை நாம் சரிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த தொடர் பயானில் சஹாபாக்களில் நாளை இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் ஒரு தனிநபரை மாற்றியது. யார் அவர்? அந்த சிறந்த நபருடைய பெயர் என்ன? அவர் இந்த குர்ஆன் மாற்றியதன் மூலம் இந்த சமூகத்திற்கு அவர் கிடைத்த பெயர் என்ன? அவர் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் திருமறை குர்ஆனுக்கு கட்டுப்பட்டார், அவரை எப்படி மாற்றியது என்பதை பற்றிய வரலாறு இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கவிருக்கிறோம். சத்திய செய்திகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை அப்படியே புரிவதற்கும், எந்த வேதம் ஒரு சமூகத்திற்கு சிறந்த மாதத்தில் இறக்கப்பட்டதோ அந்த வேதத்தை கையில் வைத்திருக்கிற நாம் அதை புரட்டாமலும் அதை படிக்காமலும் இன்று வரைக்கும் ஒரு சமூகம் இறந்து போனவர்களுக்கு ஓதப்படக்கூடிய சடங்காகத்தான் அந்த திருமறை குர்ஆனை இன்றைக்கு பயன்படுத்துகிறார்களே தவிர, இன்று வரைக்கும் பொக்கிஷமாக அது வைக்கப்பட்டு குடும்பத்தில் ஒருவர் மரணித்தால் மட்டும் எடுத்து ஓதக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கும் பல பேருடைய இல்லங்கள் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது கவலையோடு ஒரு விஷயம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. குர்ஆன் செத்து போனவர்களுக்கும் அடங்கியவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கு முன்னால் ஓதப்படக்கூடிய வேதம் அல்ல, அது உயிரோடு இருக்கக்கூடியவனுக்கு லியுந்திரமன்கான ஹய்யன் வ யஹிக்கல் கௌலு அலல் காஃபிரீன். அல்லாஹ் 36ஆம் அத்தியாயத்துடைய சூரா யாசீனில் சொல்கிறான், உயிரோடு இருக்கக்கூடியவருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. செத்து போனவர்களுக்கு ஓதிக்கொண்டு இந்த சமூகம் இன்றைக்கும் ஃபாத்திஹா கத்தம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புரட்சி ஏற்படுத்திய குர்ஆனை எங்கேயோ ஒரு இடத்தில் ஒடுக்கப்பட்டு அமைதியாக காக்கப்பட்டு பச்சை துணி போட்டு போர்த்தப்பட்டு வீட்டுடைய அலமாரி பீரோவில் வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியே எடுங்கள், படியுங்கள், பரப்புங்கள். திருமறை குர்ஆன் உருவாக்கிய மாற்றத்தை எங்களுடைய வீட்டிலும் எங்கள் குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் மாற்றினால் இன்ஷா அல்லாஹ் உலகம் வாழுகிற காலத்திலேயே எதையோ வேண்டும் என்று, எந்தெந்த ஆட்சியோ வேண்டும் என்று, இன்றைக்கு உலகத்தில் ராமராஜ்யம் வேண்டும் என்று சொல்கிறார்கள், இயேசுவின் ராஜ்யம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம், குர்ஆனை பின்பற்றக்கூடிய முஸ்லிம், திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் அவன் வாழ்ந்துவிட்டால் இந்த பூமியில் இறை சட்டத்தின் ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை நாம் பின்பற்றாத வரைக்கும், படிக்காத வரைக்கும் கண்டவனுடைய காலிலும் எவனெவனுக்கோ பயந்துதான் இந்த சமூகத்தில் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அப்படி ஈமான் கொண்டவர்களை வைக்கவில்லை, அப்படிப்பட்ட முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை. வேதத்தை படித்து அதை சார்ந்த சமூகமாக வாழ்வதற்கு தயாராகுவோம். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த செய்தியை கேட்டவாறு பின்பற்றுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.